நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 3rd அக்டோபருக்கு உண்டான வெரிஃபைட் பிஎன்எல் எஸ்ஆர்எஃப்ங்கிற ஸ்டாக்கை நான் பிக் பண்ணியிருக்கேன். இதனோட ட்ரேட் ஹிஸ்ட்ரி என்னென்ன டேட்டுக்கு பை பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். 23rd ஒரு தடவை வாங்கியிருக்கேன், 24th ஒரு தடவை வாங்கியிருக்கேன் ஆவரேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி. 3rd அக்டோபர் வந்து 34 ஷேர்ஸை வந்து நான் செல் பண்ணிட்டேன். இது ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேடு. இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணினதுக்கு உண்டான ரீசன் வந்து 6 ரெட் கேண்டில். இந்த 6 ரெட் கேண்டிலில் இந்த டேட்டில் இருக்கிற 16th செப்டம்பருக்கு உண்டான டேட்டில் இருக்கிறத நீங்கள் ரெட் கேண்டிலாக தான் கன்சிடர் பண்ணணும். எதனால ரெட் கேண்டிலை கன்சிடர் பண்ணணும்னா, பெரிய லெவல்ல மூவ்மெண்ட் இல்ல. அது ஒரு பெரிய கிரீன் கேண்டிலும் இல்ல. இத மாரி ஒரு பிளஸ் சிம்பல் மாரி போட்டிருந்ததுன்னா, அதுக்கு பேரு வந்து டோஜின்னு சொல்லுவாங்க. டோஜியோட அ ஃபார்மேஷன் எப்போ ஆகும்னா, ஒரு ஸ்டாக்ல வந்து பையருக்கும், செல்லருக்கும் வந்து எந்த பக்கம் போணுங்கிறத வந்து டிசைட் பண்ண தெரியாம இருக்கும். அத மாரி நேரத்தில மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆச்சோ, அந்த இடத்திலேயே வந்து மார்க்கெட் குளோஸ் ஆயிடும். அதுக்கு பேரு வந்து டோஜின்னு சொல்லுவாங்க. இந்த டோஜில வந்தனால மார்க்கெட் நெக்ஸ்ட் டேயும் ரெட் கேண்டில்ல வருது. ஏன்னா, செல்லர் சைட்ல தான் வந்து பிரஷர் ஜாஸ்தி இருக்கு. இத மாதிரி ஒரு 6 தடவ வந்து ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ, நான் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனா, ஸ்விங் ட்ரேடுக்கு நான் கன்சிடர் பண்ணுவேன். அந்த ஸ்டாக்க வந்து நான் நெக்ஸ்ட் டே பை பண்றேன். ஃபர்ஸ்ட் 2 லைன் வந்து நம்ம என்டர் ஆன டேட்ஸ். லாஸ்ட் இருக்கிறது வந்து என்னோட எக்ஸிட் டேட். ஒரு கேண்டில் நான் ரீப்ளே பண்றேன். டே 1. டே 1 வந்து நம்ம வாங்கின இடத்துலேருந்து ஸ்டாக் ஒரு 0.37% வந்து கீழ விழுந்துருச்சு. நெக்ஸ்ட் டேட்ல வந்து திருப்பி இந்த ஸ்டாக்க வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். ரொம்ப சின்ன கேண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நான் ஏன் நெக்ஸ்ட் டேயே ஆவரேஜ் பண்ணேன்னா, ஆல்ரெடி ஒரு 6 ரெட் கேண்டில் வந்துருச்சு. 7வது ரெட் கேண்டிலும் ஃபார்ம் ஆச்சுன்னா, எனக்கு அது ஒரு பெட்டரான பொசிஷன் தான். திருப்பி கொஞ்சம் அமௌண்ட் அதில போட்டு, மேபி அந்த இடத்துலேருந்து ஸ்பைக் வருதான்னு பார்க்குறதுக்கு வந்து கரெக்ட்டான பிளேஸ். பட் இந்த கிரீன் கலர் கேண்டில் வந்து ரொம்ப சின்ன கேண்டிலா இருக்கு. இத மாதிரி ஒரு நேரோ ரேஞ்சா இருந்ததுன்னு சொன்னா, மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு 2, 3 நாள்ல வந்து பிளாஸ்ட் டு பிளாஸ்ட் தான். விஜய் அண்ணா சொல்ற மாரி. பட் அந்த பிளாஸ்ட் டு பிளாஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா போகுமா? இல்ல உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா போகுமான்னா பார்க்க தான் வேணும். அதாவது எய்தர் மார்க்கெட் மேல பிரேக் ஆயி மேல பெரிய மூவ்மெண்ட் வரலாம். இல்ல கீழ பிரேக் ஆயி டவுன்வர்ட் சைட் வந்து ரிஸ்க் வந்து நமக்கு ஜாஸ்தி ஆயிடும். மார்க்கெட் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் டே ப்ளே பண்றேன். மார்க்கெட் திருப்பி கீழ தான் விழுகுது. அதுக்கு அடுத்த நாள் வந்து பிளாஸ்ட் நம்ம சொன்ன மாரி. இந்த பிளாஸ்ட் வந்து மேல வந்திருந்ததுன்னு சொன்னா, நான் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்திருப்பேன். பட் எப்பயுமே நமக்கு சொல்ல முடியாது. நேரோ ரேஞ்ச் ஃபார்ம் ஆச்சுன்னா, மார்க்கெட் மேல போகுதா, இல்ல கீழ வருதாங்கிறது. ஸோ பெரிய பிளாஸ்ட் வந்தனால நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். அடுத்த நாள் மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்த 2, 3 நாள்ல இந்த இடத்துல மார்க்கெட் நம்ம எந்த இடத்துல வாங்கினோமோ, அந்த இடத்திலேயே வந்து மார்க்கெட் வந்து முடியுது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து செல் பண்ண நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன்ல அது கீழ ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால, நான் லைட்டா ஒரு ப்ராஃபிட்ல இருந்திருப்போம். அந்த ப்ராஃபிட்லேருந்தும் கீழ நம்ம வித்தனால, ஆப்வியஸ்லி வந்து இது ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேடா போயிடுச்சு. பட் இந்த ட்ரேட் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சினாரியோ. நான் இப்போ அடுத்தடுத்த டேட்ல வந்து ஓட்டுறேன் பாருங்க. எவ்வளோ தூரம் வந்து நம்ம வித்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து போயிருக்குன்னு பார்க்கலாம். ரைட். நான் இந்த அளவுக்கு நான் ஓட்டியிருக்கேன். இப்போ நம்ம கிரீட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வித்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு 8% போயிடுச்சு. 8% போயிடுச்சு. திருப்பி மார்க்கெட் நம்ம சொன்ன இடத்துக்கே வந்துருது. 31 அக்டோபர். ஆல்மோஸ்ட் வந்து 1 மந்த்தா அந்த 1 மந்த் வந்து நமக்கு காலியாயிடும். யாராவது ஒருத்தவங்க அவங்களோட ஹைய வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்துல வித்திருந்தாங்கன்னு சொன்னா, மேபி அவங்க ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கலாம். பட் எனக்கு அ தெரியாது. யார் வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி. ஸோ ஈவன் நம்ம முடிஞ்ச ட்ரேட் தான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ யாராவது ஸ்விங் ட்ரேடிங் பண்றீங்கன்னு சொன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்படி வந்து ட்ரேட எக்ஸிட் பண்ணணுங்கிறது. ஏன்னா, ட்ரேட்ல என்ட்ரி வந்து பெரிய விஷயம் கிடையாது. இத மாரி ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அது ஆகுது, இது ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடலாம். பட் எந்த இடத்துல விக்கணுங்கிறது வந்து நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், ஸ்விங் ட்ரேடிங்னா 2 டூ 5 டேஸ்ல வந்து செல் பண்றதுக்கு பேரு தான் ஸ்விங் ட்ரேடிங். இங்க நான் இந்த ட்ரேட நான் எடுத்தது வந்து 10 டேஸ் வந்து நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். இது ஏன் நான் ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவேன்னா, நான் ஆல்ரெடி என்னோட வீடியோல நான் போட்டிருந்திருப்பேன். போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கு. அதுல நான் சொல்லியிருப்பேன், என்னோட ஸ்விங் ட்ரேடிங்ல நான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் ஒரு ஸ்டாக்க நான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிற பீரியட் வந்து 14 டேஸ். இந்த 14 டேஸும் வந்து மேக்ஸ் வந்து 21 டேஸ் ஆகலாம். ஒரு சில நேரங்கள்ல எனக்கு புதுசா எந்தவித ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லன்னு சொன்னா, நான் இருக்கிற ஸ்டாக்க வந்து நான் ஹோல்டு பண்ணியிருப்பேன். மூவ்மெண்ட் வந்து கிடைக்குமான்னு பார்க்கறதுக்கு. அப்படி இருக்கும்போது, அந்த டியூரேஷன் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். இத வந்து எப்பயுமே வந்து
ஒரு டீவியேஷன் பண்றதுல எத்தனை பெர்சன்டேஜ் நீங்க டீவியேட் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல நான் இன்டர்னலா ஃபாலோ பண்ணுவேன். எப்பயுமே நீங்க கரெக்ட்டா வந்து டிசிப்ளினா ஃபாலோ பண்றதுல ஒரு 10 டூ 20% வேரியேஷன் இருக்கும். அது எல்லா இடத்துலயும் இருக்கும். அது என்னோட ட்ரேட்லயும் இருக்கு. பட் மேக்ஸிமம் நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னா, நம்மளோட ஃபியூச்சர் ரிசல்ட்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்கள நான் பார்க்குறேன். இந்த பர்ட்டிகுலர் ட்ரேட்லயோ, இல்ல மார்க்கெட்ட பத்தியோ ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னு சொன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க் யூ.